இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய பலன்களை தற்பொழுது பார்ப்போம். இருபது 7/2025 இன்று ஆடி மாதம் 4ஆம் தேதி, விசுவாவசு வருடம், ஞாயிற்றுக்கிழமை. நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:13 வரை பரணி, பின்பு இரவு 10:36 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய விசேஷம் கிருத்திகை. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். சூரிய உதயம் காலை 6:01 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் இரவு 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் சித்திரை, சுவாதி. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி என்பர்களே, வேலை மற்றும் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மாணவர்கள் கல்வியில் மந்த நிலையை சந்திக்க நேரிடலாம். பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் சவால்களை கடந்து வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். தொழிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மேஷராசி பரணி நட்சத்திரம். நிதி ரீதியா இந்த நாள் லாபகரமா இருக்கும். தொழில முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்கு. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று நிதானத்தோடையும் பொறுமையோடையும் செயல்படணும். வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது கவனமா இருக்கணும். உடல் நலத்துல கவனம் செலுத்துறது மிகவும் முக்கியம். ரிஷபராசி என்பர்களே, எதிரியும் தயக்கமின்றி ஈடுபடலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்துல மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறலாம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்னைக்கு செலவு குறைச்சு சேமிக்கணும். உடல் நலன்ல அக்கறை காட்டணும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் ஈடுபடலாம். மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்த வேண்டும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். நிதி நிலைமை மேம்படும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். மிதுனராசி என்பர்களே, எதையும் செய்து முடிக்க சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்துல முன்னேற்றம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பண விரயம் மற்றும் காரிய தாமதம் ஏற்படலாம். முருகப்பெருமான வழிபடுவது நல்லது. மிதுனராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். விநாயக பெருமான வழிபடுவது மிகவும் சிறந்தது. ஓம் கம் கணபதையே நமஹ என்ற மந்திரத்தை உச்சரித்தால் கூடுதல் சிறப்பு உண்டாகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். முக்கிய வேலைகளை முடிக்க இது ஒரு நல்ல நேரம். பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களது வேலையை நீங்களே செய்கிறது நல்லது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் காணலாம். பணவரவு அதிகரிக்கும். உறவினர்களோட ஒற்றுமை கூடும். முருகப்பெருமான வழிபடுவது நல்லது. கடகராசி என்பர்களே, இந்த நாள் கலவையான பலன்களை தரலாம். பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது நிதானமா பேசணும். இந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புத்திசாலித்தனமா முடிவுகள் எடுப்பீங்க. கடகராசி பூசம் நட்சத்திரம். இந்த நாள் நல்ல பலன்களை தரக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இந்த நாள் கவனமா இருக்க வேண்டிய நாள். உடல் நிலையில சிறு சிறு உபாதைகள் வரக்கூடும். பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது நிதானமா பேசணும். சிம்மராசி என்பர்களே, உங்கள் வேலை மற்றும் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சற்று மந்த நிலைமையே உணரலாம். உடல் நலன்ல அக்கறை காட்டணும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். உங்களுக்கு வேலை அல்லது வியாபாரத்துல சில பிரச்சனைகள் வரலாம். சுபகாரியங்களில் ஈடுபட நல்ல நாள். பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கணும். சூரிய பகவான் வழிபாடு நன்மை தரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். தொழில் மற்றும் நிதி விஷயங்கள்ல நீங்க சிறப்பா செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை தொடங்க இது நல்ல நேரம். உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துல சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க.
தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். புத்திசாலித்தனமா செயல்பட்டு முயற்சிகள்ல வெற்றி காண்பீங்க. கன்னிராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகள் வரலாம். ஏராளமான நன்மைகள் நிறைந்த நாள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். அலுவலகத்துல பாராட்டுகள் பெறுவீங்க. குடும்பத்துல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களின் செயல்கள்ல இருந்த மந்த நிலைமை நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். நிதி நிலைமை மேம்படும். எதிர்பாராத பணவரவுக்கான வாய்ப்புகள் உள்ளன. புதிய தொழில் முயற்சிகளை தொடங்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு மேம்படும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். சவால்கள் கலந்த நாளா இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் மனசுல பயமும் நீங்கும். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களின் விசேஷங்கள்ல முன்னின்று நடத்துவீங்க. இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் காணலாம். துலாம் ராசி என்பர்களே, உங்க முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். நிதி ரீதியான ஆதாயம் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். புதிய முதலீடுகள் செய்ய உகந்த நேரம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். மனசுல மகிழ்ச்சி நிலைச்சிருக்கும். எதிர்பாராத பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள்ல முருகப்பெருமான வழிபடுவது சிறப்பு. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். சகோதர சகோதரிகளோட ஒற்றுமையா செயல்பட்டு காரியங்களை முடிப்பீங்க. தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீங்க. துலாம் ராசி விசாக நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய் வழியில் இருந்து வந்த மதிப்பு மரியாதை கூடும். வரவேண்டிய பணமெல்லாம் கையில வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி என்பர்களே, தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில கவனமா இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நிதானமா யோசிச்சு செயல்படுவது நல்லது. சூரிய பகவானை வழிபடுவது நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறலாம். என்ற சவால்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். உங்களின் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரலாம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து செல்வது நல்லது. முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது கிரக தோஷங்களை நீக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். தனுசுராசி என்பர்களே, இந்த நாள் சிறப்பான பலன்களை தரும். நீண்ட நாட்களாக வாங்க நினைச்ச பொருட்களை வாங்கலாம். உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். புதிய முயற்சிகளை தொடங்க இது நல்ல நேரம். சில சிறிய தடங்கல்கள் வரலாம், ஆனா அவற்றை நீங்கள் எளிதில் சமாளிப்பீங்க. தனுசு ராசி போராட நட்சத்திரம். தொழில் மற்றும் நிதி ரீதியா முன்னேற்றமடைய வாய்ப்புகள் உள்ளன. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். மாணவர்கள் கல்வியில நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். மகர ராசி என்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். நிதி ரீதியாக சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு. முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நிதானமாக செயல்படுவது நல்லது. மகர ராசி உத்திராட நட்சத்திரம். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். பயணங்களால அலைச்சல் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனமா இருக்க வேண்டும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். தொழில் நிதி விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். பயணத்தின் போது கவனமா இருக்கணும். ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவது நல்லது. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். உங்கள் செயல்கள்ல வெற்றி கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். சிக்கனமா செலவு செய்தா சேமிக்க முடியும். முருகப்பெருமானை வணங்குவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். கும்பராசி என்பர்களே, பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். தாய் வழியில் மதிப்பு மரியாதை கூடும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆவணங்கள்ல கவனமா இருக்கணும். தாய் மாமன் மற்றும் அத்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். பணவரவு சீரா இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். மற்றவங்கள்ட்ட பழகும் போது பொறுமையை கடைபிடிக்கணும். அலுவலகத்துல சக ஊழியர்களோட சுமூகமான உறவு இருக்கும். கும்பராசி சதய நட்சத்திரம். கடன் வாங்குவதை தவிர்க்கணும். உடல் பயிற்சி மற்றும் யோகா செய்வது நல்லது. வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வீடு அல்லது சொத்து வாங்க யோகம் வரலாம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. இந்த நாள்ல பெருமாளை வழிபடுறது நல்லது. செலவுகளை குறைச்சி சேமிப்புல கவனம் செலுத்தணும். மீனராசி என்பர்களே, உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும்.
குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை கூடும், பணவரத்து அதிகமா இருக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம், பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். குடும்பத்தினரோட அனுசரித்து செல்லணும். கடினமா உழைக்க வேண்டி வரலாம். புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கு முன்னால யோசிச்சு செயல்படணும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், தொழில் நிதி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பண விஷயங்கள்ல கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும். குடும்பத்தினரோட நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம், குடும்பத்தில் அமைதி நிலவும். பணவரத்து சீரா இருக்கும். வீண் விரயம் ஏற்படலாம். முருகப்பெருமான வழிபடுறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை உண்டாகும்.